ஹலோ கைஸ், இந்த வீடியோல நெக்ரோமேன்சர் மேனோட 26வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 25 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்திருக்கீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்போ இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு இந்த வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த டோர்னமெண்ட்ல டையின் கிட்ட தோத்து இருந்திருப்பான். அதுக்கப்புறம் 2 பிளேபிள் கேரட்ஸ்க்கு வந்துட்டு சில விஷயத்தை சொல்லி கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட போய் சண்டை போட்டுருப்பான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த சலினார்ன்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட தாக்கு பிடிக்க முடியாம கீழெல்லாம் விழுகிறா. அப்ப கிறிஸ் இருந்துட்டு இன்ஸ்டன்ட்டா இவரு செலனா கிட்ட இருக்கிற வீக்னஸ் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாரு. அப்படிங்கிறப்ப செலனான்ட்டு நோ வே, இவன் வந்து என்னோட ஃபுல் பவர் வச்சு உங்ககிட்ட வந்தாலும் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு ரொம்பவே வெயிட்டா இருக்கிற சோட வந்துட்டு நீ யூஸ் பண்றதா உனக்கு பேக் ஃபயர் ஆகுது. அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு ஆனா நான் எப்பவுமே ஹெவியா இருக்கிற சோட தான் யூஸ் பண்ணுவேன். அப்படிங்கிறப்ப கிறிஸ் இருந்துட்டு அவர் சொல்றது கரெக்ட் தான் சலினா, அது மட்டும் இல்லாம எனக்கு அவர் சொன்னதும் கரெக்ட் தான். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நீங்க 2 பேரும் உங்களோட சோட எடுத்ததுக்கு வந்துட்டு காரணம் என்ன, உங்களோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை நீங்க வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கிறதுக்கும் காரணம் என்ன அப்படிங்கிறப்ப எதுக்காக திடீர்னு இதை வந்துட்டு கேட்குறீங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் என்னோட ஸ்வாடை எடுத்ததுக்கு காரணம் நான் வந்துட்டு உயிரோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு மெஜிஷியனா எனக்கு வந்துட்டு மேஜிக்கு டேலண்டே இல்லை அப்படின்னு சொல்றது வெக்கமா தான் இருக்கு. பட் சில ஈவெண்ட்ஸ்னால என்னோட முடிவை வந்துட்டு நான் கிட்டத்தட்ட நெருங்கிட்டேன். அப்பையிலேருந்து இந்த ஸ்வாடு தான் என்ன காப்பாத்துற லைஃப் லைனா இருந்திருக்கு. அப்படி இருந்தும் கூட உங்களோட வாழ்க்கையவே உங்களோட ஸ்வாடுக்காக அர்ப்பணிச்ச நீங்க 2 பேரும் என்ன மாதிரி ஒருத்தங்கிட்ட தோத்து போயிட்டீங்க. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறப்ப டேலண்ட்ல இருக்கிற டிஃபரன்ஸா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு தப்பு. அதுக்கு அர்த்தம் நீங்க வந்துட்டு இன்னும் உங்களோட ஸ்வாட்ஸை வந்துட்டு ஃபேஸ் பண்ணல. நீ வந்துட்டு வேற ஒருத்தனை டிஃபீட் பண்றதுக்காக உங்களோட ஸ்வாடை வந்துட்டு வீல்டு பண்ணிருக்கியா. அதுக்கப்புறம் நீ ஒரு ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் உனக்கு வந்துட்டு சூட்டே ஆகலனாலும் வெறும் பிரைடுக்காக அதை வந்துட்டு வீல்டு பண்ணிருக்கியா. நான் வந்துட்டு என்னோட ஸ்வாடை வந்துட்டு தொடர்ந்து நான் வாழணும் அப்படிங்கிறதுக்காக வீல்டு பண்ணுவேன். ஸோ நீங்க எதுக்காக உங்களோட ஸ்வாடை வந்துட்டு வீல்டு பண்றீங்க, இதை பத்தி நீங்க நினைச்சு பாருங்க. இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைச்ச உடனே திரும்பி என் கூட வந்து சண்டை போடுங்க, எப்ப வேணாலும் கூட நான் சண்டை போடுவேன். அப்படிங்கிறப்ப கிறிஸ் இருந்துட்டு சீனியர் ஆண்டேஸ் கண்டிப்பா நான் மறுபடியும் கூட சேலஞ்ச் பண்ணுவேன். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ராட்லன் அகாடமியோட அட்மினிஸ்ட்ரேட்டிங் பில்டிங்ல வந்துட்டு நம்ம விவியன் வந்துட்டு ஆண்டியாஸ் வந்துட்டு லேட்டா வந்துட்டு இருக்கானே அப்படின்னு பாத்துருக்கப்ப பின்னாடி இருக்கிற எல்லாருமே இவ்வளவு பார்த்துட்டு அழகா இருக்காளே அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, திடீர்னு சோடா எடுத்துறா. எதுக்காக அப்படின்னா அதுல அவளோட மூஞ்ச பாக்குறதுக்காக. மேபி லூசியா இருந்துட்டு அவனை பாக்குறப்ப எப்படி சிரிக்கிறாளோ அதே மாதிரி நானும் ட்ரை பண்ணணும், இதோ இப்படிதானே அப்படின்னு சிரிச்சா கொஞ்சம் எனக்கே பயமா தான் இருக்கு. சோ நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கியூட்டா இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு விவியன் நீ என்ன எங்க பண்ணிட்டு இருக்கிற, ஓரியன்டேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறப்ப அவர் வந்து நத்திங் நான் வந்துட்டு உனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சரி வா போலாம் அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு ஆண்ட்ரியஸ் குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சிரிக்கிறா. ஹீரோவுக்கும் அது புரிஞ்சிருது, அதனால அவனும் சிரிச்சுக்கிட்டு குட் ஆஃப்டர்நூன் விவியன் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்சேஞ்ச் மீட்டிங் அப்படிங்கிறது வந்துட்டு நடக்குது. ஹீரோ வந்துட்டு நம்மளை தவிர மத்த இங்க இருக்கிற எல்லாருமே பெரிய விஷயங்களை அச்சீவ் பண்ணவங்க, புதுசா சேர்ந்த ஜூனியர்ஸ் கூட அவங்களோட என்ட்ரன்ஸ் கிரேட்ஸை வச்சு இங்க வந்திருக்காங்க போல. அப்படிங்கிறப்ப டையின் அங்க வந்துட்டு ஆண்ட்ரியஸ் விவியன் நீங்களும் சேர்ந்து வந்தீங்களா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து ஆமா இவ்வளவு வெளியே பார்த்தேன், அந்த மில்கோ அகாடமியோட ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் வரலையா அப்படிங்கிறப்ப விவியன் குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்ல டையின் இருந்துட்டு வெல் ரெண்டு அகாடமிக்கும் இடையில இருக்கிற அக்ரிமெண்ட் தானே, சோ கண்டிப்பா அவங்க சீக்கிரம் வந்துருவாங்க. அப்படிங்கிறப்ப அவங்கள வந்துட்டு ஓ ரால்டான்ல வந்துட்டு நிறைய அழகான பொண்ணுங்களா இருக்கீங்களே, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல டையின், எப்ப நீ வந்துட்டு என்னோட ஒய்ஃபா மாற போற அப்படின்னு கேக்குறான். இவன் யார் அப்படின்னா அந்த மில்கோ அகாடமின்னு சொல்றாங்கல்ல அந்த அகாடமியோட டைரக்டரோட பையன், அதனாலதான் இப்படி பேசுறான். இவனோட பேர் வந்துட்டு கிரேஸ். அப்ப டையின் மறுபடியும் திமிரா நடந்துக்கிறியா, அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்கிட்ட பேசாத, உன்னை பார்த்தாலே எனக்கு டிஸ்கஸ்டிங்கா இருக்குது அப்படிங்கிறப்ப அவன் இருந்துட்டு இந்த ஆட்டிடியூட வச்சுட்டு உனக்கு எந்த ஒரு பையனும் கிடைக்க மாட்டான். அப்படிங்கிறப்ப விவியன் அவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆக போதா அப்படிங்கிறப்ப அவர் இல்ல இவன் வந்துட்டு மில்கோ அகாடமி டேரக்டரோட பையனா, அதனால எங்க அப்பா இருந்துட்டு அவரை பார்க்க போறப்ப என்னை கூட்டிட்டு போறப்ப நான் பார்த்திருக்கேன். அப்படிங்கிறப்ப விவியன் என்ன ஒரு வீடான பண்ணி மாதிரி இருக்கான். அப்படிங்கிறப்ப அந்த கிரேஸ் இருந்துட்டு நம்ம விவியன் கிட்ட போயிட்டு ஏ கியூடி உனக்கு வந்துட்டு என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு நைட்டு அப்படின்னு என்னமோ பேச வரப்ப அவர் வந்துட்டு சுவாடை எடுக்க ஆரம்பிச்சாரா. அப்பதான் கரெக்டா அனௌன்ஸ் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ரால்டன் அண்ட் மில்கோ குட் ஆஃப்டர்நூன் அப்படிங்கிறப்ப இவன் விஷயம் எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு அவனுக்கு கெடுத்துட்டாங்களே அப்படிங்கிறப்ப நைரன்ட்டு நல்ல வேலை நிறவனோட உயிரே போயிருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். அங்க அனௌன்ஸ் பண்றவங்க வந்துட்டு இந்த ஒரு வாரத்துல வந்துட்டு சீரீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் மீட்டிங் வந்துட்டு நடக்க போகுது. இது மூலியமா மத்தவங்க கூட ஃப்ரெண்ட்லி காம்படிஷன் மூலியமா உங்களோட ஸ்கில்லை வந்துட்டு டெவலப் பண்ணலாம். சோ உங்களோட ஃபேக்கல்ட்டியை பொறுத்து லெஃப்ட்ல நைட் ஃபேக்கல்ட்டியும் ரைட்ல மேஜிக் ஃபேக்கல்ட்டியும் வந்துட்டு லைன்ல நில்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ நான் நினைச்ச மாதிரி இங்க இருந்து அகாடமிக்கு அங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணாம அவனோட நாலேஜ் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்களோ என்னவோ, போக போக தான் தெரியும். அப்ப விவியன் விஷ் நான் வந்துட்டு உன் கூட இருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆண்ட்ரியஸ் அப்படிங்கிறப்ப ஹீரோ அப்படியே சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் நான் அது வரைக்கும் கேம்ல பார்க்காத அந்த ஈவெண்ட் இருந்துட்டு தொடங்க போகுது. அப்படிங்கிறப்ப அங்க ஒரு ப்ரொஃபசர் இருந்துட்டு இந்த ரொட்டேஷனோட சம்பந்தப்பட்டிருக்கிற இந்த ஸ்பெல்ல நம்ம ரிவர்சல் ஸ்பெல்ல வந்துட்டு போட்டா அதோட ரிசல்ட் வந்துட்டு இப்படி வரும். இப்ப எவ்ரி ஒன் எல்லாருமே உங்களுக்கான மேஜிக் சர்க்கிள் வந்துட்டு நீங்களே வரைஞ்சுக்கோங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ மேஜிக் சர்க்கிளா அப்படின்னா இந்த கேஷ்லங் இருந்துட்டு அதுல வந்துட்டு கை தேர்ந்தவனாச்சு இவன் தான் கேஷ்லங் வியோல்கா.
சப்போர்ட்டிவ் மேஜிக்கும் அதுக்கப்புறம் மேஜிக் சர்க்கிள் அப்படின்னு வந்துட்டா இவன் தான் அதுல பவர் ஹவுஸே. கேம்ல இருந்த ஒரு பிளேயபிள் மெயின் கேரக்டர் அப்படிங்கிறப்ப அந்த கேஷ்லங்க இருந்துட்டு என்ன பார்த்துட்டே இருக்கீங்க, ஏதாச்சும் என்ன பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இல்ல இல்ல ஐ மேண்டேஸ் கிராம்வெல், இந்த ஹோல் வீக்குக்கு நம்ம ஒன்னா இருக்கலாம் அப்படிங்கிறப்ப அவன்ட்டு கேஷ்லங் வேல்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு இப்ப ஸ்டேஜ் வந்துட்டு செட் ஆனதுனால கேஷ்லங்குக்கும் டையனுக்கும் இடையில இருக்கிற அந்த கிளாஷை வந்து என்னால பார்க்க முடியும். ரெண்டு பேருமே பயங்கரமான ஜீனியஸ், ரெண்டு பேருமே அவங்களோட மேஜிக்கல் சர்க்கிள்ஸ் வச்சு ஒருத்தவங்க இன்ஸ்பயர் பண்ணிக்கலாம். ஹோல்ட் ஆன், இது வந்துட்டு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா நானுமே கொஞ்சம் இதுல ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. எனக்கு வந்துட்டு மேஜிக்ல டேலண்ட் இல்லாம இருக்கலாம், பட் அதுக்காக மேஜிக் சர்க்கிள் வந்துட்டு என்னால கிரியேட் பண்ண முடியாதுன்னு இல்லல. நான் வந்துட்டு இந்த கேமை வந்துட்டு நிறைய தடவை விளையாண்டு நிறைய தடவை மேஜிக் சர்க்கிள் நானே வரைஞ்சு பார்த்திருக்கேன். ஸோ கண்டிப்பா அந்த சப்ஜெக்ட்ல எனக்கு டேலண்ட் இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். என் மைண்ட்லயே இருந்துட்டு செவரல் ஐடியாஸ் இருக்கு. ஆனா இவங்களுக்கு நான் ரிவர்ஸ் ரொட்டேஷனை மட்டும் காமிச்சா அது பெரிய சர்ப்ரைஸா இருக்காது. இவங்களுக்கு ரிவர்ஸ் எல்லாம் நான் ரெண்டு விதமா இவங்க பார்க்காத அளவுக்கு நான் இதுல வந்துட்டு காமிக்கணும். இது வந்துட்டு கொஞ்சம் ட்ரிக்கியானதான், பட் லைஃப் கூட சம்பந்தப்பட்டதை வச்சு நான் ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா அப்படிங்கிறப்ப டையின் இருந்து அங்க அவரோட மேஜிக் சர்க்கிளை வரைஞ்சு காமிச்சாரா. அப்ப அங்க இருக்கிறவங்களாம் வாவ் எத்தனை ஸ்பெல் வந்துட்டு இதுல இருக்கு, டையின் ஆல்வகிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதான் இவன்ட்டு ஸ்டூடெண்ட் அப்பாற்பட்டவ அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு இந்த மேஜிக் சர்க்கிளே இருந்துட்டு ரிவர்ஸ் ஆயிட்டு அது எல்லாமே இது ஃப்ளோட் ஆகுது வாட்டரோட சேர்ந்து. இது கான்ஸ்டன்டா ரிவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கு அந்த இடத்துல. பிளாஷியான வேலை தான் எப்பவுமே இந்த டையின் எல்லாமே பண்ணுவா. நான் நினைச்ச மாதிரியே ஜீனியஸ்லாம் ரொம்ப டெரிஃபைடா தான் இருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த கேஸ்ல அங்க இருந்துட்டு நானும் என்னோட தான் முடிச்சிட்டேன். இதுல பிரச்சனை எப்படின்னா பேப்பர் வந்துட்டு கொஞ்சம் பெருசா இருந்திருந்தா இன்னுமே நான் கொஞ்சம் எலாபரேட் பண்ற மாதிரி பெருசா ஆக்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அவனோட அந்த மேஜிக் சர்க்கிளை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். பார்த்த உடனே அங்க இருக்கிற எல்லாருமே வந்து ஆச்சரியப்படுறாங்க. ஹீரோ வந்துட்டு இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு அப்படின்னு நினைக்கிறான். அதோட இந்த சாப்டர் இருந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா அந்த இடத்தையே இருந்துட்டு அப்படியே தலைகீழா ரிவர்ஸா இருந்துட்டு மாத்திருக்கான். கேஷ்ல அங்க இருந்துட்டு இது வந்துட்டு ஒரு இலியூஷன் மேஜிக் ரொட்டேஷன் அதுக்கப்புறம் ரிவர்சல வந்துட்டு யூஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ணது. இதுக்கு வந்துட்டு கம்மியான டைமிங் இருந்தாலும் இது ஆசம்ல, இது கொஞ்ச நேரத்திலே நார்மலா வந்துட்டு மாறிடும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் நினைச்சதை விட இவன் ரொம்பவே ஜீனியஸ் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் அது நார்மலானோட இது வந்துட்டு ரொம்ப நேரம் வச்சிருக்கணும் அப்படின்னா இதுக்கு நிறைய ரிசர்ச் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப டையின் உண்மையுமே அது அமேசிங்கா இருந்துச்சு அப்படிங்கிறப்ப இவன் ரொம்ப நன்றி, உன்னோடதுமே நல்லா தான் இருந்துச்சு டையின் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு டையினால கூட இவங்கிட்ட மேஜிக் சர்க்கிள் வந்துட்டா போட்டி போட முடியாதுன்னு போல. சோ இதனாலதான் ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒவ்வொரு யூனிக் டேலண்ட் இருக்கனால அந்த கேம் வந்துட்டு அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு போல. லூசியா அவளோட நோயை வந்துட்டு குணப்படுத்தினதுக்கு அப்புறம் காம்பேட் மேஜிக்ல வந்துட்டு பெஸ்டா இருப்பா. அதே கேஷ்ல இருந்துட்டு சப்போர்ட் மேஜிக் அதுக்கப்புறம் மேஜிக் சர்க்கிள் வந்துட்டு அவனை யாராலுமே தோக்கடிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் டையின் அவளோட டைம் ஸ்பேஸ் மேஜிக் அதுவுமே ரொம்ப யூனிக்கானது. அந்த எபிலிட்டினாலேயே அந்த கேம்ல வந்துட்டு ஒன் ஆஃப் த சீட் கேரக்டர்ஸா இருப்பா அப்படின்னு நினைக்கிறப்ப அங்க ப்ரொஃபசர் வந்துட்டு அவங்க ரெண்டு பேரோட அமேசிங்கான மேஜிக் சர்க்கிளை நம்ம இப்ப பார்த்தோம். சரி மத்தவங்க எல்லாம் என்ன வரைஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு எங்களுக்கு காமிக்கிறீங்களா அப்படிங்கிறப்ப ஹீரோ உருவாக்குனது ஒரு செடி வருது. நான் என்னோட பெஸ்ட்டை தான் ட்ரை பண்ணிருக்கேன், பட் இதை வந்துட்டு இவங்களுக்கு காமிச்சா இது வந்துட்டு ஒர்க் ஆகுமா, இந்த ஸ்பெல்லோட ஃபார்ம் இருந்துட்டு அஷேம் பண்ற அளவுக்கு எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு செடியை வர வைக்கிறப்ப அந்த கிரேஸ் இருந்துட்டு அங்க பாருங்களேன் எவரிவன் அவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு. அதுல ரொட்டேஷன் அதுக்கப்புறம் ரிவர்சல் இது ரெண்டுமே இல்லையே, நீ உருவாக்கின பூ கூட நல்லாவே இல்ல, அது வந்துட்டு ப்ளூம் ஆக கூட மாட்டேங்குது, உன்ன மாதிரி ஒரு தத்தி இருந்துட்டு இந்த எக்ஸ்சேஞ்ச்ல எப்படிதான் பார்ட்டிசிபேட் பண்ற அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இவனா நான் வந்துட்டு கேஷ்லாங்க இந்த கேம் வந்துட்டு ப்ளே பண்ணப்ப எப்பவுமே கூட வந்துட்டு இவன் சண்டை இழுத்துக்கிட்டே இருப்பான், எல்லாருமே உன்னை அவாய்ட் பண்ணுவாங்க, உன்னை யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, இருந்தாலும் இவனை தனியா விடுறது அப்படிங்கிறது ரொம்ப அநாயகனம் தான் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த கேஷ்லாங்க வந்துட்டு வாவ் அமேசிங், இந்த மேஜிக் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல அப்படிங்கிறப்ப அந்த கிரேஸ் ரெண்டு உனக்கு என்ன கண்ணு தெரியல என்ன, எல்லாராலையுமே அது வெறும் சாதாரண பூ தான் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறப்ப டையின் இருந்துட்டு நீ தான் தம்பி ஒழுங்கா அதை வந்துட்டு பார்க்கணும், வெல் இங்க யூஸ் பண்ணிக்கிற ஸ்பெல்ல வந்துட்டு புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு அறிவில்லை அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் நினைச்ச மாதிரியே என்னோட மேஜிக் சர்க்கிள் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிற லெவல்ல டையனும் கேஷ்லாங்க மட்டும் தான் இருக்காங்க அப்படிங்கிறப்ப கேஷ்லாங்க இருந்துட்டு ஆண்ட்ரியாஸ் இதை வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இல்ல அப்படிங்கிறப்ப கேஷ்லாங்க ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நேச்சர் அதுக்கப்புறம் லைஃப் ஃபார்முலா வச்சு உருவாக்குன ஒரு பூ மாதிரி தான் உங்களுக்கு தெரியும், பட் அது மட்டும் கிடையாது. இது கூடவே டைம் அதுக்கப்புறம் ரொட்டேஷன் இந்த ரெண்டு ஸ்பெல்லுமே இருந்துட்டு இதுல யூஸ் பண்ணப்பட்டு சைக்கிள் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற ஒரு ஸ்பெல் வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ரிவர்சல் ஃபார்முலா வந்துட்டு இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால இந்த ஃப்ரெஷ் ஆன ஃபிளவர் இருந்துட்டு காஞ்சும் போகாது, எதுவுமே இது வந்துட்டு இதுக்கு ஆகாது அப்படிங்கிறப்ப டையன்ட்டு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த பூ இருந்துட்டு ஒரே நேரத்துல இறந்து போயும் அதே சமயத்துல உயிரோடவும் இருக்கு. அது வந்துட்டு இறக்கிறத வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணி மறுபடியும் அதை வந்துட்டு ரொட்டேட் பண்ணி இவன் வந்துட்டு கான்ட்ராடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு உருவாக்கியிருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த பூக்கு லைஃபுமே இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. பார்ட்லி நான் வந்துட்டு ஒரு நெக்ரோமான்சர் அப்படிங்கறனால லைஃபோட விளையாடக்கூடிய சில ஸ்பெல்ஸை வந்துட்டு என்னால ஈஸியாவே இருந்துட்டு யூஸ் பண்ண முடியும். ஹவவர் பிளாக் மேஜிக் இல்லாம இதை ஒர்க் பண்ண வைக்கிறது
வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த கேஷ்ல இருந்துட்டு இதை நான் பார்க்க இதை வந்துட்டு எனக்கு அதிகமா ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு ஆசை வருது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் வந்துட்டு கான்ட்ராக்ஷன்ல இதை போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சதுனால அந்த ரிசல்ட் தான் இது அப்படிங்கிறப்ப டைன் பை த வே கிரேஸ் கண்டிப்பா எங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக ஒரு ஸ்பெக்டாகுலரான ஸ்பெல்ல வந்துட்டு நீ கிரியேட் பண்ணி வச்சிருப்ப கரெக்ட் தானே அப்படிங்கிறப்ப அவன்ட்டு அஃப்கோர்ஸ் இதெல்லாம் அவங்க கூட கம்பேரே பண்ண முடியாது அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு உருவாக்குறப்ப அவன் இருந்துட்டு இது வந்துட்டு ஓகே தான் நினைக்கிறேன் யாரும் நோட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இருக்கிறப்ப அவன் இருந்துட்டு என்னது இது நீ வந்துட்டு என்னோட மேஜிக் சர்க்கிள் அப்படியே காப்பி அடிச்சு பண்ணி வச்சிருக்க அப்படிங்கிறப்ப அவன் வந்துட்டு நான் உனக்கு காப்பி அடிச்சேன்னு ப்ரூஃப் இருக்கா அப்படிங்கிறப்ப ஹே அந்த எலிமெண்டல் ஃபார்முலாவை தவிர அந்த காம்போசிஷன் எல்லாமே என்னோட மாதிரியே தான் இருக்குது அது மட்டும் கிடையாது லெவிடேஷன் ஃபார்முலாவை நீ தப்பா வேற யூஸ் பண்ணிருக்க ஓ என்னை விட்டு நீ தூரமா இருந்ததுனால ஒழுங்கா காப்பி அடிக்க முடியலையா அப்படிங்கிறப்ப அவன் வந்துட்டு இது வந்துட்டு நான்சென்ஸ் என்னோட மேஜிக் சர்க்கிள் யாராச்சும் ஃபயர் பண்ணு அப்படிங்கிறப்ப அவர்ன்ட்டு அந்த மேஜிக் சர்க்கிள் ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டு என்ன ஒரு ஹோப்லெஸ்ஸான மேன் உண்மையுமே நீ வந்துட்டு ஒரு தத்தி தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப ப்ரொஃபசர் இருந்துட்டு இங்க பாருங்க எல்லாருமே அமைதியா இருங்க அப்படிங்கிறப்ப அந்த கிரேஸ் இருந்துட்டு டையின் நீ வந்துட்டு என்னோட ஃபார்முலா வந்துட்டு அழிச்சிட்ட என்ன தைரியம் தான் மத்தவங்க முன்னாடி நான் ஃபூல் மாதிரி காமிப்ப அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஹே உன்னோட கையை கீழே இறக்கு உன்னை வந்துட்டு நான் வெட்டணும் அப்படின்னு நினைச்சனா மட்டும் நீ வந்துட்டு இதை பண்றதை கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற எல்லாருமே வந்துட்டு அமைதியாயிடுறாங்க இந்த கிரேஸ் இருந்துட்டு இவனுக்கு என்ன பிரச்சனை விட்டு உண்மையுமே என்ன கொன்றுவான் போலயே அப்படின்னு நினைக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இந்த எக்ஸ்சேஞ்ச் முழுக்க நீ வந்துட்டு எந்த பிரச்சனையிலையும் இருந்துட்டு தலையிடக்கூடாது இல்ல நீ மில்கோக்கு போனதுக்கு அப்புறமும் கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஒழுங்கா நடந்துக்கணும் அப்படிங்கிறப்ப அந்த கிரேஸ் வந்து டேமிட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடிறான் கண்டிப்பா நான் சொன்னதை வச்சு மட்டும் இவன் ஒழுங்கா நடந்துக்க போறது கிடையாது இவனுக்கு சில பாடங்களை வந்துட்டு நான் அப்புறமா கத்து கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப ஒருத்தர் இருந்துட்டு இருங்க சார் நான் வந்துட்டு அவனை போயிட்டு செக் பண்றேன் அப்படின்னு போறப்ப ஹீரோ வந்துட்டு இவனா உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்கிறான் வெளியே அந்த கிரேஸ் போயிட்டு டேமிட் இது எல்லாமே அவங்க ரெண்டு பேரோட தப்பு தான் அவங்க வந்து என்ன பைத்தியக்கார மாதிரி ஆகிட்டாங்க அவங்கள வந்துட்டு நான் கொல்லணும் கண்டிப்பா நான் கொல்லணும் எனக்கு கடுப்பா இருக்குது அப்படிங்கிறப்ப பின்னாடி வந்துட்டு ஒருத்தன் கிரேஸ் அப்படின்னு கூப்பிடுறப்ப அவன் நம்ம ஹீரோ தான் வந்திருக்கான் அப்படின்னு நினைச்சு இல்ல நான் சொன்னதெல்லாம் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிறப்ப அவன் ஹாஹா நீ வந்துட்டு வேற யாரையோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைச்சுக்கிட்டல நான் தான் ஆண்டோனியோ ஹோல்ட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டா இருக்கேங்க நான் வந்துட்டு ப்ரொஃபசர் கைலரோட அசிஸ்டன்ஸா இருக்கேன் போர்ஷன் மேக்கிங்ல ஏர்லியர் வந்துட்டு என்னோட ஜூனியர்ஸ்னால நீ வந்துட்டு அவமானப்பட்டதை நான் பார்த்தேன் அதனாலதான் உனக்கு ஹெல்ப் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்துட்டு நான் கொண்டு வந்திருக்கேன் இங்க பாத்தியா நான் என்னோட ப்ரொஃபசரும் டெம்பரவரியா உன்னோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தையும் மானவையும் அதிகப்படுத்துற மாதிரி ஒரு போர்ஷனை கண்டுபிடிச்சிருக்கோம் ஹவவர் உன்னோட டேஸ்ட் வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு இதை சாப்பிட்டா தெரியாது அந்த ஒரு சைடு எஃபெக்ட் மட்டும் தான் இருக்கு பட் அதுக்குமே இருந்துட்டு நாங்க கியூரை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப கிரேஸ் இருந்துட்டு அந்த ஒரு காரணத்தினால இதை வந்துட்டு நீங்க இன்னும் கமர்ஷியலா விற்காம இருக்கீங்களா அப்படிங்கிறப்ப அந்த ஆண்டோனியோ வந்துட்டு ஆமா ப்ளீஸ் வந்துட்டு ட்ரை பண்ணி பாரு இதை நீ குடிச்ச அப்படின்னா இதுக்கு முன்னாடி உன்னை அசிங்கப்படுத்தின ஜூனியர்ஸ் நீ ஈஸியா வந்துட்டு ஓவர் பவர் பண்ணிடலாம் அப்படிங்கிறப்ப அதை கேட்ட உடனே வந்துட்டு குடிக்க ஆரம்பிச்சிடான் ஓ இரு இப்பவே வந்து நீ குடிக்கிறியா சரி சொல்லு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறப்ப அவன்ட்டு என்னோட மானான்ட்டு ஓவர் ப்ளோ ஆகுது என்னோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் வந்துட்டு எனார்மஸா இருக்கு வாவ் இன்கிரெடிபிள் இதை வச்சு அவங்க ரெண்டு பேத்தையும் நான் ஈஸியாவே டிஃபீட் பண்ணிடுவேன் இல்ல நீ வந்துட்டு உங்ககிட்ட இருக்கிற எல்லா போர்ஷன் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே என்கிட்ட கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்றான் இதோட அந்த சாப்டர் முடியுது ஹீரோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கைலர் அப்படிங்கிறத ஜெஸ்டர் அனுப்பினாலும் ஒரு பாஸ் சோ அவனோட அசிஸ்டன்ட் அப்படின்னா இவனும் கேட்டவன் தான் இவனுக்கு கொடுத்த போர்ஷனுமே கேட்டதுதான் சோ இதோட அந்த சாப்டர் முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்